ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுந்தரபாண்டியின் அதிரடியான சதித்திட்டம் ஒரு வழியாக களையப் போகிறது இசக்கியின் கர்ப்பம். என்னத்தான் நடக்கப் போகிறது வாருங்கள் முழுமையான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். சண்முகம் ஒரு வழியாக வெளியில் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்கியை சவுந்தரபாண்டி சொன்ன திட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்காம கூட இசக்கியை இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே சவுந்தரபாண்டி பிளான் பண்ணி தான் சதித்திட்டம் போட்டு தான் பாக்கியத்திட்ட நல்லவே மாதிரி நடித்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாக்கியை ரொம்பவே ஏமாந்தவங்க. பாக்கியமும் நம்பிடுவாங்க. சரி, நானும் சிவபாலனும் போய் இசக்கியை கூட்டிகிட்டு வந்துடும், இந்த வீட்டில் இருக்கிறதான் பாதுகாப்பு, அந்த வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பாக்கியை புரிஞ்சுக்கிட்டு இசக்கி வீட்டுக்கு போவாங்க. அதாவது சண்முக வீட்டுக்கு போவாங்க. அப்போ தான் எல்லா பேரும் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. முத்துப்பாண்டி இசக்கிக்கு காலை அமுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பாக்கியை நீ இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுதுடா, நீ இப்படிலாம் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாமல் யாருமா பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இசைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வைகுண்டமும் இப்போ இசைக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. பரணி ஒரு பக்கம் என்னம்மா அதிசயமாக வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன்னு கேட்பாங்க. ஏண்டி நான் வீட்டுக்கு வரக்கூடாதா, ஏன் வீடுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்ட பரணி நீ எப்போ வேணுமாலும் வரலாமா, இல்லை அவசரமாக வந்திருக்கே அதுக்காக கேட்டேமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இல்லை இசக்கி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம், இசக்கிக்கு இங்கே பாதுகாப்பில்லையே நான் சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாடி பரணி, நீயும் அமெரிக்கா போயிடுவா, அதுக்கப்புறம் இசக்கியை யார் பார்த்துக்கிறது சொல்லி பார்க்கலாம். இசக்கி அதனால் என் கூடயே இருக்கட்டும், என் கூட தான் நான் எங்கேயாவது போகிறேன்னா இல்லை, இசக்கியை நல்லா பார்த்துப்பேன், இசக்கி எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, இசக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், அதனால இசக்கி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருங்களோட கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் பாக்கியை ரொம்ப முடிவாக இருக்காங்க. வைகுண்டத்தை சொல்கிறாங்க, கண்டிப்பாக இசக்கியை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா இசக்கி என் கூடயே கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட வைகுண்டம் என்ன சொல்கிறாங்க, இல்லை சண்முகம் வந்துட்டோம், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியை அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி நானும் கொஞ்ச நாள் போய் அங்கே இருக்கலான்னு இருக்கேன், இசக்கி அங்கே இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு, அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாள், இங்கே இருந்தால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவள் தான் செய்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முத்துப்பாண்டி இசைக்கு பேக்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லா துணிமணிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக கிளம்புவாங்க. கிளம்பும்போது சண்முகம் எங்கெல்லாம் போகிறீங்க, என்ன பேக்கோடு நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க போகிறாரு. அதுக்கு முத்துப்பாண்டி இது கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லும்போது, என்ன திடீர்னு ஒரு முடிவு, நான் அங்கே விட மாட்டேனே, நான் இசைக்கு இங்கே இருக்கணும், நீங்கள் வேணுமா அங்கே போங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு முத்துப்பாண்டி என்ன நான் மட்டும் போகிறதா, நான் என் பொண்டாட்டி இல்லாமல் நான் போக மாட்டேன், இங்கே இருந்தால் என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, நான் அங்கே தான் போய் நானும் என் பொண்டாட்டி இருக்க போகிறான்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது, நான் என்னோட உயிர் இருக்கவரை நாங்கள் விட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. சண்முகம் அப்போ ரெண்டு பேத்துக்கு செம்மையாக பிரச்சனை வெடிக்க போகுது. செம்மையான விறுவிறுப்பான கதைக்களம் தான் இன்னும் உருவாக போகுது. எப்படி ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் இசக்கியோட கர்ப்பம் கண்டிப்பாக கலைஞ்சிரும். சவுந்தரபாண்டி ஏதாவது திட்டம் போட்டு இசக்கியை மட்டும் இல்லாமல் இசக்கி குழந்தையும் ஏதாவது கொள்றதுக்கான ஏற்பாடு செய்ய போகிறாங்க. என்னென்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் பிடிந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.